Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி crispy பனீர் நூடுல்ஸ். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் நூடுல்ஸ், 1/2 கப் பனீர், 1/2 கப் கார்ன், கொஞ்சம் குடமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, டொமேட்டோ கெச்சப், அப்புறம் சில்லி பேஸ்ட் கொஞ்சம், சில்லி பேஸ்ட் இல்லாட்டி நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட மிளகு கொஞ்சம், உப்பு கொஞ்சம். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம நூடுல்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கரண்டி எடுத்துக்கோங்க. அது முதல்ல சூடான எண்ணெயில் இப்படி எடுத்துக்கோங்க. நூடுல்ஸை இப்படி இந்த ஸ்பூன் மேலே வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. இது நம்ம ஒரு நெஸ்ட் மாதிரி பண்ணணும். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி மாதிரி வச்சு இதை நல்லா தள்ளிக்கோங்க. நல்லா அமர்த்தி விடுங்க. அப்படி அமர்த்தி விட்டுட்டு போடுங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்க. இதை எடுத்து எண்ணெயில் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல பொன்னிறமாகியாச்சு. இந்த ஸ்டேஜில் இதை பேன்ல இருந்து எடுத்துருங்க. அடுத்ததாக நம்ம ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிறிஸ்பி நூடுல்ஸ் நெஸ்ட் ஒன்று தயார் பண்ணிட்டோம். அது மேலே வைக்கிறதுக்காக ஒரு ஃபில்லிங் தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் ஆகியாச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கலரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்னையும் கேப்சிகமையும் ஆட் பண்ணலாம். இதில் நான் டொமேட்டோ கெச்சப் போடுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக சில்லி பேஸ்ட். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு மிளகு எல்லாம் உங்களோட ஃபுட் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பன்னீரை போடலாம். பன்னீரை பாருங்கள், நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பன்னீரை போட்டுக்கலாம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஃபில்லிங் ஒரு செமி ட்ரை டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த டெக்ஸ்சர் தான் நம்மளுக்கு வேணும். இந்த டைமில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை தூவி நம்ம ஆஃப் பண்ணி பேனை மாற்றிடலாம். நாம் செஞ்ச கிறிஸ்பி பனீர் நூடுல்ஸ் ரெடி ஆகியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நூடுல்ஸ் நெஸ்ட்டுக்கு மேலால் நான் நம்ம பண்ண அந்த ஃபீலிங்கை போட்டிருக்கேன்.